மாமி பார்த்து நடக்கட்டுமே. நான் உங்க கதையை மொத்தமா முடிச்சிடுவேன். இருக்கிற மாதிரி ஃபீலிங்ஸோட பேசிட்டு அப்புறம் இப்படி சொன்னா ச்சே. இதே மாதிரி நானும் மாமி கிட்ட போய் எனக்கு மாப்பிள்ளை பாருங்கன்னு சொன்னா கொஞ்சம் அப்படி போச்சு. இவர் மட்டும் என்ன வேணா சொல்வார். இருக்கட்டும் இருக்கட்டும். நாளைக்கு மாமி கிட்ட எனக்கு புரிஞ்சுக்கணும். புரியாத ஆளுக்கு வேற எப்படி போய் வைக்கிறதா? என்ன பண்ணுவாங்க? தூங்கிட்டா இருந்த இல்ல என்னமோ கோவமா யார்கிட்ட பேசிட்டு இருந்த. ஏய் சிரிக்காத. அச்சல போய் பாட்டு தூங்கு போ. நான் படுக்க தான் போறேன். தலைகாணி எடுக்க வந்தேன். ஓஹோ. கண்ணு மூடி. ஒட்டிக்கற. தேவை உனக்கு இதெல்லாம். குடி. எனக்கு ஓகே தான் மாமி. வேற என்னப்பா? புக் படிச்சுட்டு இப்பதான் தூங்கலாம் ரூம் போயிட்டு வந்தேன். வீட்டுக்கு வந்தேன். நான் வரதுக்கு லேட் ஆனதும் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம காவேரி திருன்னு முடிச்சிட்டு இருந்தா பாருங்க. பாக்கறி வச்சு என்கிட்ட கேட்டாங்க. டேய் நீ கல்யாணம் பண்ணவங்க உங்களுக்கு தெரியாதா? எனக்கு அவங்க சொந்தத்திலே ஒரு பொண்ணு இருக்கு பார்க்கவான்னு கேட்டாங்க. அதையும் எனக்கு வேற பாக்குறது செம பண்ணா இருந்துச்சு. மேடம் அப்படியே உருன்னு மோத்திக்கிட்டே உள்ள போறாங்க. இப்படி ஆனது உங்ககிட்ட வந்து சொன்னேன்ல. திரும்ப வந்த வேலையை பாத்துக்க. சாரி. இந்த மாதிரி சேட்டையெல்லாம் பண்ணாம இருக்கா? பண்றீங்க. என்னடா நீ? இப்போ நான் என்னதான் பண்ணட்டும்? விஜய். சரிங்க தாத்தா. எதையும் யோசிக்காம போய் தூங்கு. சரி. தூங்குப்பா. வச்சிரவா. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா போன மாசமே வாங்கி கொடுத்திருந்தா ஆனுவல் டேக்கு போட்டு சீன் போட்டு பார்த்தாலும் ஏதாவது சீன் போட்டுட்டே இருப்பா. அவளுக்கு முன்னாடி இந்த பட்டு பாவாடை செட். இதெல்லாம் தப்பு. இந்த மாதிரி நீ பேசக்கூடாது நர்மதா. ஏன் நர்மதா? என்னாச்சு? மத்த எல்லாரும் நம்மள தானே இருக்காங்க. நீ அவங்கள தான் உதாரணமா எடுத்துக்கணும். ஏன் கணக்குல என்னாச்சு? என்னடி என்னாச்சு? நான் ஒண்ணுமே சொல்லலங்க. ஸ்கூல்ல நல்ல பண்ணா சொன்னேன். அது போய் கோச்சிட்டு வந்து. ஏதோ அக்கா கிட்ட ரகசியம் பேசணும்னு அழைச்சிட்டு போயிட்டா. மா இங்க வாமா. என்னடி? மா மா பாடி மா 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 அழாதமா. சேதி கேட்டதும் எனக்கு சின்ன மர்மமா வந்து புரிஞ்சு போய் பாரு. பண்ணுவேன். எப்படி இருக்கல? அழுறது நிறுத்திட்டு உள்ளே பாத்து. என்னால நம்பவே முடியலடி. நர்மதா ஏரா. ஏங்க நர்மதா பெரிய பொண்ணாயிடா. நீங்க வெளிய எங்க நான் வரேன். சரி சரி சரி. தகவல் சொல்லுமா? சரிங்க தா. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. வீட்ல தான் இருக்கியாடி? நர்மதா ஏஜ் அட்டெண்ட் பண்ணிட்டாடி. ஆடுவாங்க. நிஜமா தான் சொல்றேன். அவ ஏஜ் அட்டெண்ட் பண்ணிட்டா. அம்மா ஆடுறக்குமே. ஐயோ அம்மா தண்ணி ஊத்திடலாம் அம்மா சொல்லிடுச்சுடி. நீ வந்துரு. அப்புறம் நிவினோட அம்மா கிட்டே சொல்லிடு. சொல்லாட்டி அது ஒரு குறையா சொல்லுவாங்க. சொல்ற முறைக்கு அம்மா அப்புறம் பாத்துக்கலாம். சரிடி. அப்ப நான் வைக்கிறேன். சரிக்கா. நர்மதா அக்கா இன்னைக்கே தலைக்கு தண்ணி ஊத்துறாங்களாம். ஓ நம்ம முறை ஏதாவது நம்ம பூ பழம் தான் கொண்டு போலாம். முடிஞ்ச இல்ல நான் இப்பவே வரேன். அக்கா கிட்ட சொல்லிட்டேன். எனக்கும் மைண்ட் ஃபுல்லா அங்கதான் இருக்கு. இல்ல வந்துட்டான் பாரு. மா கனவுல நான் நிஜமா தாண்டி சொல்லிட்டு இருக்கேன். ஏய் விடுங்கடி. சும்மா மசமசன்னு உட்கார்ந்துட்டு ஆளுக்கு ஒரு வேலையை போய் பாரு. சில்லறை சாமான் வாங்க தான் போக சொன்னேன். உங்களுக்கு பெரிய வேலை இருக்கு தம்பி. வாடி வாடி அக்கா பாப்பா. எப்படி இருக்கீங்க பாட்டி? நர்மதா அக்கா இத புடி. சும்மா தாண்டி பாக்குறேன். வருங்காலத்துல காலேஜ் பில்டிங் ஃப்ளெக்ஸி வச்சிடலாம் போல. ஓகே வந்துக்காங்க. கலெக்டர் அம்மாவா நானும் ஒரு நாள் ஆவேன். நீ இப்ப தாண்டி வரி சொல்லிட்டேன்டி. அதுக்கும் இப்படி தாண்டி அடிச்சு விடுன்னு சொன்னா. அவ்வளவுதான். ஒரு வேலை புரியாது அவங்களுக்கு. வேணும்னா என் காலடி மண்ணை எடுத்து பிள்ளைங்களுக்கு சுத்தி போடு. ரொம்ப தான் எனக்கு வீட்ல மாப்பிள்ளை பார்க்க சொல்லிருக்கேன். புரியுதோ?